சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம மீனா இருந்துட்டு சிந்தாமணி மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது, அத்தையும் இந்த சிந்தாமணியும் எப்போ பாரு கூடி கூடி பேசிக்கிறாங்க. ஒரு வேளை நைட்டு கேட்ட மாதிரி கடன் கிடன் கேட்க போகிறாங்களா? ஏற்கனவே இந்த சிந்தாமணி ரொம்பவே டேஞ்சரான ஆள் வேறு. இப்போ இப்படி ஒரு நிலவில் மாட்டிக்கிட்டா எங்கே கொண்டு போய் முடியும்னு தெரியாது. அதனால் நம்மளே அந்த சிந்தாமணி வாயால் எல்லாத்தையும் போட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி மீனா அதிரடியாக முடிவெடுக்கிறாங்க. அதனால் சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க. என்ன இது, எப்போவும் இல்லாத இந்த பூக்கட்டுறவ நமக்கு ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி இருந்துட்டு, சொல்லுமா கண்ணு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். ஆமாம், ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன, எப்போ பாரு எங்கள் அத்தையும் நீங்களும் ஒன்றாவே இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, அவங்க உங்ககிட்ட கொஞ்சம் பணம் கேட்குறாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு சிந்தாமணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எங்கள் அத்தை கிட்ட பணத்தை அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த மீனா என்ன செய்வான்னு தெரியும் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுவும் உங்களுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. என் புருஷன் உங்கள் வீடு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்த ஆள். அதையும் மீறி என் மாமியார்கிட்ட ஏதாவது நோக்கத்தோட பழக ஆரம்பிச்சிங்கன்னா இப்போவே விலகி போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரபு பிடிச்சிருக்காங்க.